ஒரு சைக்கோ செஞ்ச கொலைக்காக ஒரு அப்பாவிக்கு தூக்கு கயிறு விழுந்த அந்த பயங்கரமான சம்பவத்தை தான் இப்ப சொல்ல போறேன். 1949 லண்டன்ல டிமோதி இவான்ஸ் என்ற ஒரு சாதாரண டிரைவர் அவருடைய வைஃப் பெரில் மற்றும் அவங்களுடைய ஒரு வயசு பாப்பா ஜெரால்டினோட டென்ரிலிங்டன் பிளேஸ்ங்கிற மாடி வீட்டுக்கு குடி வராங்க. அந்த வீட்டோட கீழ் ஃப்ளோர்ல ஹவுஸ் ஓனர் ஜான் கிறிஸ்டி இருக்கான். அவன் ஒரு எக்ஸ் போலீஸ், பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட். டிமோதிக்கு கொஞ்சம் விவரம் கம்மி, யாரையும் ஈஸியா நம்பிடுவான். பெரில் செகண்ட் டைம் கன்சீவ் ஆனப்போ அந்த காலத்துல அபார்ஷன் பண்றது கிரிமினல் குற்றம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜான் நானே மெடிக்கல் ஹெல்ப் பண்றேன்னு பெரில் கிட்ட சொல்றான். நவம்பர் 8 அன்னைக்கு டிமோதி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜான் பெரில் ரூமுக்கு போய் ஒரு பைப்ல கார்பன் மோனாக்சைடு கேஸை அவன் முகத்துல அடிக்கிறான். அவன் மயங்கினதுக்கு அப்புறம் அவளை கொடூரமா ரேப் பண்ணிட்டு அவரோட பிரவுன் கலர் நைட்டிலேயே அவ கழுத்தை நெரிச்சு கொண்டுறான். டிமோதி வீட்டுக்கு வந்தப்போ அபார்ஷன் பண்ணும்போது உன் பொண்டாட்டி செத்துட்டா, நான் வேணா பாடியை மறைச்சிடுறேன், போலீஸ் வந்தா உன்னதான் பிடிப்பாங்கன்னு மிரட்டி டிமோதியை ஊரை விட்டு ஓட வைக்கிறான். டிமோதி போனதுக்கு அப்புறம் ஜான் தோட்டத்துக்கு போறான். அப்போ அவன் வளர்க்குற நாய் அங்க இருக்க மண்ணை தோண்டி ஒரு மனுஷன் மண்டை ஓட்ட வெளியே இருக்குது. ஜான் அதை அசால்ட்டா எடுத்துட்டு போய் நியூஸ் பேப்பரை சுத்தி குப்பையில போடுறான். இதை பார்த்தாதான் புரியுது பெரில் ஜானோட முதல் கொலை இல்ல, அவனுக்கு இது ஏற்கனவே பழகி போன ஒண்ணுன்னு. டிமோதியோட ஒரு வயசு பாப்பா இப்ப அந்த சைக்கோ கூட தான் தனியா இருக்கு. அப்ப அந்த குழந்தையோட கதி